கடந்த 5 ஆண்டுகளில் 2021ஆம் ஆண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, குளித்தலையில் 40 கோடி ரூபாய் அளவிலே மருத்துவத்திற்கான கட்டிடப் பணிகள், இப்படி கரூருக்கு புதிய பேருந்து நிலையம் என தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். நாங்கள் வீடுகள் வாரியாக செல்லுகின்ற பொழுது தாய்மார்களும் அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள், இளைஞர்கள் என ஒட்டுமொத்தமாக எங்களுடைய முழு ஆதரவு மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. குடும்பங்கள் வாரியாக நாங்கள் சென்று அவர்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக இருப்போம் என்ற உறுதியை சொல்கின்ற பொழுது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. 2026 தேர்தல் என்பது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 2021 எப்படி 4 தொகுதியிலும் உதயசூரியனை மகத்தான வெற்றி பெற செய்தார்களோ மக்கள், 2021 வாக்கு வித்தியாசத்தை விட 2026ஆம் ஆண்டு வாக்கு வித்தியாசம் என்பது 4 சட்டமன்ற தொகுதியிலும் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் வெற்றி பெறும். 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள்.